வெல்கம் டு ஜெய் ஷிப்ரா சேனல். இந்த வீடியோவில் செவ்வந்தி பூ எப்படி ஈஸியாக ஃபாஸ்ட்டாக கட்டலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பூவோட காம்பை கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லா பூவையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஈவனாக ஒரே மாதிரி இருந்தால் இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். நான் பூரிக்கட்டை எடுத்துக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது ஒரு குச்சி இல்லைன்னா ஜன்னல் கம்பியில் கூட நீங்கள் கட்டிக்கலாம். நார்மல் பூக்கு கட்டுவோம் இல்லையா, அந்த த்ரெட்டே இதுக்கு போதும். அந்த நூலை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அந்த கட்டையை சுற்றி போட்டுட்டு நல்லா ஒரு நாட் போடணும். நல்லா 2லேருந்து 3 நாட் போட்டுக்கோங்க. இப்போ அந்த சைடு கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு பூ எடுத்துக்கிறேன். இந்த 2 நூலுக்கும் இடையில அந்த பூவை வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த சைடு நம்ம நூலை விட்டு வெட்டியிருந்தோம் இல்லையா, அந்த நூலை கொஞ்சம் நூல் விட்டுருந்தோம்ல, அதை இந்த 2 நூலையும் சேர்த்து சுற்றி இடையில உள்ள கேப்பில் அந்த நூலை வெளியில் எடுக்கணும். இப்போ அதில் ஒரு நாட் விழுந்துடும். அதை அந்த பூக்கிட்ட வரைக்கும் இழுத்துட்டு கொஞ்சம் டைட்டாக போட்டிங்கன்னா நல்லா பூ ஸ்டிஃபாக நின்றுக்கும். ரொம்ப போட்டு டைட் பண்ணக்கூடாது, ஓரளவுக்கு. நல்லா பாருங்கள், திரும்பவும் அந்த 2 நூலுக்கு இடையில ஒரு பூவை வைக்கிறேன். வச்சுட்டு சைடில் விட்டுருந்த நூலை 2 நூலுக்கும் சேர்த்து அந்த சைட் போடணும். போட்டுட்டு இடையில உள்ள கேப்பில் அந்த நூலை வெளியில் எடுக்கணும். இப்போ நாட் விழுந்தோடனே டைட் பண்ணணும். அவ்வளோதான். ரொம்ப டைட் பண்ணோன்னா பூ பிஞ்சு போயிடும். திரும்ப இன்னொரு பூ. தேவையான அளவு இப்போ பூ கட்டிட்டோம். இப்போ அந்த கட்டையை வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டு எக்ஸஸாக உள்ள த்ரெட் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு 2 பக்கம் ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதான், அழகான செவ்வந்தி மாலை ரெடி. இப்போ நான் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக சும்மா ஸ்டோன் அந்த மாதிரி சென்டரில், பூவோட சென்டரில் நான் வைக்கிறேன். நீங்கள் இதுக்கு இடையில குங்குமம் கூட வைக்கலாம், இன்னும் பார்க்க பளிச்சுன்னு இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான செவ்வந்தி மாலை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.